சஹீல் புகாரில் 5981 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இது கேட்காத செய்தி, ஆனால் கொஞ்சம் இலக்கங்கள் நான் சொல்றேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, பட்டு கிஃப்ட். பட்டு ஆடை கொடுத்த உடனேயே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால், மக்கால இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத தனது சகோதரருக்கு அனுப்பி வைக்கிறார். அவருடைய ஒரு சகோதரருக்கு பட்டு ஆடை அனுப்பி வைக்கிறாரு, நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி. தனக்கு ஹராம், அவருக்கு அனுப்பி வைக்கிறார். இரத்த உறவுகளை இஸ்லாம் வலியுறுத்தும் என்றது, இதெல்லாம் ஹிஃப்துன் நஸப், பரம்பரையை பாதுகாத்தல் என்ற பகுதிக்குள்ள இது வருது. வலியுறுத்து இடத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். அதே போல சஹீல் புகார் 5979 வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்களே, அவங்க மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்த டைம்ல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அனுப்புறாங்க, எங்களோட உம்மா வந்திருக்கிறா, ஆசையோட வந்திருக்கிறா, நான் அவ சேர்ந்து நடந்து கொள்ளும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் தாயை, அதே போல அவங்களோட அன்பளிப்பையும் நீங்க என்ன செய்யுங்க, வாங்கிக்கங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப குஃபுர் கூட தடுக்கல அந்த ஃபித்ரா. எனவே அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு பலம். இதுல நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதாவது காஃபிராக இருந்தாலும் கவனிக்கணும்டா, நம்ம ரத்த உறவுகளை சண்டை பிடிக்கிற விஷயங்களை பாருங்களேன். காஃபிராவே இல்லை, இஸ்லாத்துல இருக்கிறாங்க, ஏதா பிள்ளை விட்டு அதுக்காண்டி ரத்த உறவு வாய்ந்தா எப்படி நடக்கணுமே பாய்ச்சிக்கின்றது. இவ்வளவு பெரிய பாவம் அது. கணவன் மனைவி உறவுக்குள்ள இந்த ரத்த உறவுகளை மதிக்காமையில அப்படியே இருக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன, அந்த மனைவியுடைய அந்த சொந்த பந்தங்களை வந்து ஒரு தரக்குறைவாவே கணவன் பார்க்கிறது, மனைவி கணவனுடைய சொந்த பந்தங்களை எதிரியாவே பார்க்கிறது. அது ரெண்டு பார்க்குற மெத்தட்ல வித்தியாசம். இவங்க தரக்குறைவா பார்க்கறது, அவங்க என்ன சொல்றேன்னா எதிரியா பார்க்கறது, தன்னையை நம்பி வாழ்றவனாவே பார்க்கறது. அங்க ஊர் ஃபுல்லா காட்டிக்கிறது, மச்சான நான் தான் வளர்த்தேன், மதினியை நான் தான் வளர்த்தேன், மானத்தை என்னது நான் தான் போக்கினேன், அப்படி என்ன மாதிரி என்ன ஃபுல்லாவே அந்த அவங்களோட டோட்டல் மானத்தை போக்கிற சொல்லி சொல்லி மச்சானாலும் ஃபுல்லா நம்ம வைஃப் ஃபேமிலி ஃபுல்லா நான் தான் பாக்குறேன். நீ என்ன எதுக்கு யார்கிட்ட போய் சொல்றாங்கன்னா ஊர் உலகம் ஃபுல்லா சொல்லிக்கிறான், அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை இல்லாம வைக்கிறது. இவரும் அப்படித்தான். வைஃப் என்ன செய்யறதுன்னு சொன்னால், கணவனுடைய ரத்த குடும்பம் ஃபுல்லாவே என்ன செய்யறேன்னா ஒரு எதிரியா பார்த்துக்கிறது. இந்த தன்மையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை, அதாவது இரத்த உறவு என்ற சப்ஜெக்டை வந்து, அதாவது அந்த குஃப்ர்ல இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிக்கிறத பார்க்கிறோம்.